தருமபுரியில் புகார் அளிக்க வந்த பெண்ணுடனான ரகசிய காதல் அம்பலமானதால் அவரை கொலை செய்ய முயன்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் கைதாகியுள்ளார். பரிகார பூஜை என அழைத்துச் சென்று கிணற்றில் தள்ளியவர் உயிர் பிழைத்தது எப்படி? தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதி சக்திவேல், கோமதி. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. கணவன் மனைவி இருவரிடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் விரக்தியடைந்த கோமதி தனது குழந்தையுடன் வெண்ணாம்பட்டியில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து சக்திவேல் வீடு தேடிச் சென்று மனைவிக்கு தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கோமதி தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த காவலர் ஒருவர், உங்கள் கணவர் வசிக்கும் பகுதியில் உள்ள பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அங்குள்ள தனிப்பிரிவில் பணியாற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராம் என்பவரிடம் கூறினால் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என அவரின் ஃபோன் நம்பரையும் கொடுத்துள்ளார். இதையடுத்து எஸ்எஸ்ஐ ராஜாராமிடம் புகார் கொடுக்க சென்றுள்ளார். ஆனால் அவருக்கு உதவுவது போல் நாடகமாடி எஸ்எஸ்ஐ அடிக்கடி கோமதியை சந்தித்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதையடுத்து கோமதியை அவரது குழந்தையுடன் வரச் சொல்லி வெண்ணாம்பட்டியில் வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வைத்துள்ளார். பின்னர் அடிக்கடி ராஜாராம் அந்த வீட்டிற்கு விஜயம் செய்துள்ளார். இது சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு தெரிய வந்ததும் அவர்கள் கண்டித்துள்ளனர். ரகசிய காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிந்ததால் கோமதி வீட்டிற்கு செல்வதை ராஜாராம் தவிர்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோமதி உங்களை நம்பி தனது வாழ்க்கை கேள்விக்குறியானதாக கூறி கோபம் கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஜோசியம் பார்க்கலாம் என கூறி கோமதியின் ஜாதகத்தை ராஜாராம் வாங்கியுள்ளார். அந்த ஜாதகத்தில் பிரச்சனை உள்ளதாகவும் அதை போக்க தண்ணீர் எடுக்கும் வினோத பரிகார பூஜை உள்ளதாக கூறி புருடாவிட்டுள்ளார். அதை நம்பிய கோமதி இரவு நேரத்தில் பெருமாள் கோவில் மேட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பரிகார பூஜை செய்வதற்கு அப்பகுதியில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வரும்படி ராஜாராம் கூறியுள்ளார். கோமதி தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது அவரை ராஜாராம் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் நல்வாய்ப்பாக கிணற்றில் உள்ள ஒரு கல்லை பிடித்து கொண்டு உயிருக்கு போராடியுள்ளார். தொடர்ந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அவர் கூச்சல் போட்டுள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சிகிச்சை பெற்ற பின்னர் தன்னை எஸ்எஸ்ஐ ராஜாராம் கொலை செய்ய முயன்றதாக அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவிட்டுள்ளார். புகார் அளிக்க வந்த பெண்ணுடனான ரகசிய காதல் அம்பலமானதால் அவரை கொலை செய்ய முயன்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தருமபுரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.